நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அதோ வராங்க பாருங்க, ரெடியா இருங்க. அந்த கிழவியை வீட்டு விட்டு அனுப்பின கோவத்தோடு தான் இங்க வராங்க போல. அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சேஃபா போய் சேர்ந்துருப்பாங்க போல. இருக்கலாம். கொன்னு போட்டாலும் எந்திரிச்சு வர இனம் தானே அந்த கிழவி. வாங்க போய் பார்க்கலாம். ஓஹோ, என் பசங்க இங்கதான் இருக்கீங்களா? பாட்டி செத்துட்டாங்கன்ற வார்த்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல. அவங்க செத்துட்டாலும் அவங்கள கொண்டு வந்து இங்க எரிக்கலனா ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லு. ரோட்ல சாக கிடக்குறவங்களை கூட்டிட்டு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது நீங்க தானே. எங்களுக்கு அந்த விஷயம் தேவையே இல்லை. அந்த கிழவியை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குடும்பத்துல அது கண்டிப்பா நடக்காது. இது இப்ப என் பேர்ல இருக்கு. உயிரோட இருக்கிறப்போ நல்லா பாத்துக்காதவன் ஒரு வீட்டுல நம்ம இருந்தோம்னா அது செத்து போனா கூட ஆத்மா சாந்தி அடையாது. நான் செத்து போயிட்டேன்னு உங்களுக்கு நியூஸ் வந்தாலும் தயவு செஞ்சு என்னை இங்க கொண்டு வந்து எரிச்சிடாதீங்க. இந்த ஊர்ல பொது மயானம் இருக்கு, அங்க கொண்டு போயிடுங்க. உங்க பாட்டியும் அங்கதான் கொண்டு போயிருக்கணும். ஆனா அவங்க இன்னும் சாகல. நீங்க அவங்கள உயிரோட புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வயசானம்மா என்ன தேடி வந்தாங்க. நீங்க இங்க வந்தப்போ நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு. 80 வயசு உள்ள ஒரு பாட்டிய அவங்க தங்கிட்டு இருந்த வீட்டுல அந்த ஆளுங்களே அடிச்சு துரத்துனா அவங்க உரிமையை கேட்கறதுக்கு எந்த சமரசமும் தேவைப்படாத மகி. சட்டம் இருக்கு, மனித உரிமை கமிஷனும் மனிதாபிமானத்தோட சமூகமும் இருக்கு. பாட்டி கம்ப்ளைண்ட ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுத்தா போதும், நீயும் பொண்டாட்டியும் பதில் சொல்லியே ஆகணும். அந்த வயசான அம்மாவை 2 நாள் பட்னி போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு நீ கோர்ட்ல இல்ல இந்த சொசைட்டி முன்னாடியே நீ பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனா அந்த தண்டனை எல்லாம் உங்களுக்கு பத்தாதுன்றதுனால அதை நான் வேண்டான்னு விட்டுட்டேன். தாலாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தவங்கள மனசாட்சியே இல்லாம டார்ச்சர் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு சட்டம் இல்ல, அந்த கடவுளை தண்டிப்பாரு. அது தகுந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். எங்கடா உங்க பொண்டாட்டிங்க? என்னோட மருமகளை பாக்குறேன். நீங்க எதுக்காக இப்ப அவங்கள பார்க்கணும்? இங்க பாருங்க, நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க ஒன்னும் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொந்தமே வேணான்னு சொல்லிட்டு போனவங்க தான் நீங்க. மாமியார் அதிகாரத்தை நீங்க காட்டினீங்கன்னா உங்களையும் வெளியில போக சொல்லுவாங்க. அது நீங்க கேட்கணுமா? என் வயித்துல பிறந்த பசங்க எனக்கு இதை விட அதிகமாவே பண்ணிட்டாங்க. அதனால உங்க பொண்டாட்டி சொல்றத பத்தி நான் கவலையே பட போறேன். நான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுக்கு முன்னாடி என்ன தடுக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? நகருடா. ஏமாத்திட்டு நீங்க எங்க வேணாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். ஆனா 1000 சூரியன் சந்திரன் பார்த்த ஒரு வயசான அம்மா கிட்ட இருந்து நீங்க வாங்கின சாபம் எங்க போய் ஒளிஞ்சாலும் ஒளியாது. பாட்டியோட சாபம்லாம் எங்களை ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா பாட்டி எங்களுக்கு அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. ஒரு திருடியா கொலைக்காரியா தான் என்ன பாக்குறாங்க. உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீ அந்த வேலையை செய்யலனா அவங்க நிச்சயமா அனுபவிச்சே தீருவாங்க. ஆனா உண்மை என்னன்னு காலம் பதில் சொல்லும் ஜெயந்தி. உனக்கும் கண்டிப்பா வயசாகும்ல.
என் மூத்த பையனோட பொண்டாட்டி நீ. அண்ணிங்கிறவ அம்மாக்கு சமம்னு சொல்லுவாங்க. உன் புருஷனோட அம்மாவோட அம்மா தான் இங்க 2 நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த வீட்ல சாப்பாடு இல்லைன்னா அதை பொறுத்துக்கலாம். இங்க இருக்க எல்லாருக்கும் சமைச்சு போடுறப்போ அதை நீங்க யோசனை பண்ணிருக்கணும். என் புருஷன் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என் பசங்களை காப்பாத்துறதுக்கு நான் ஓடி ஓடி உழைச்சேன். அந்த சூழ்நிலையில என் குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிட்ட அம்மா அவங்க தெரியுமா? என் பசங்களோட பசிய போக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய என் பசங்க. அதெல்லாம் பழைய கதையாச்சு அத்த. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த கிழவிக்கு எங்களையும் எங்க புருஷனையும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல அத்த. எப்ப பாரு எல்லாரையும் சாபம் விட்டுட்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? எங்களாலையும் ஓரளவுக்கு தான் சகிச்சுக்க முடியும். புரியுதுமா. பாட்டிய வெளியே அனுப்பின விஷயத்துல நீங்க எல்லாருமே கூட்டு களவானீங்கன்ற விஷயம் எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. இளைய மருமக மூத்த மருமகளை போட்டு கொடுத்திருக்கா. பாட்டி அதை தட்டி கேட்டப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்கள அடிச்சிருக்கீங்க. என்ன இருந்தாலும் பாவம் பண்றதுக்கு மட்டும் 3 பேரும் ஒன்னா நிக்கிறீங்களே, அது ரொம்ப நல்லதா போச்சு. எங்களுக்கு எங்க வீட்டுல சுதந்திரமும் நிம்மதியும் வேணும். எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த கிளவிய நாங்க தூக்கி வெளியில போட்டோம். அதுக்காக நீங்க கேஸ் கொடுத்தாலும் சரி, சாபம் விட்டு எரிச்சாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிரச்சனை பண்ற அளவுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்ல. அதான் நீ இவ்வளவு திமிரா பேசுற. ஆனா கடல் கோவப்பட்டா சுனாமியா மாறிடும்ன்றத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வந்தா வந்துட்டு போகுது. சுனாமி ஒரு பக்கம் இருக்கட்டும், சுனாமில நீச்சல் அடிச்சு எப்படி வெளியே வருதுன்னு எங்களுக்கு தெரியுமா? ஆனா ஒரு பாம்பு கடிச்சா நைட்டு தூங்க கூடாதுங்கிறது உண்மைதானே? நம்மளோட அம்மாவால நானும் தாராவும் அப்படித்தான் இருக்கும். பழைய கேஸ மறுபடியும் நோண்டி எடுத்து அந்த கொலைகாரனை இவங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நஷ்டப்பட்ட மகனை நினைச்சு கதறி கதறி அழுகுறவங்க அதுக்கு அனுமதிப்பாங்க நீங்க நினைக்க வேண்டாம். எல்லா மனித உயிருக்கு ஒரு மதிப்பு இருக்கு தாரா. அசோகன் உன் அண்ணன் மண்டையில அடிச்சு சாகடிச்சதை விட மனச குளிர வைக்கிற மரணம் எது தெரியுமா? கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு மானம் போனதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டா பாரு. ஆனா அவளுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே வராததுனால அவளை கற்பழிச்ச குற்றத்தை அசோகன் தலை மேல சில பேர் போட்டிருக்காங்க பாரு. யாரும் யாரோட தலையிலையும் ஏத்திலாம் வைக்கல. துளசி அசோகன் கற்பழிச்சதுக்கு நான் சாட்சி. என் முகத்தை பார்த்து இப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? உன் தங்கச்சி ஒருத்தன் கற்பழிக்கிறத பார்த்து கைய கட்டிட்டு சந்தோஷமா நின்னுட்டு இருந்தல? அப்படின்னு நான் சொன்னேனா? அவளை என் தங்கச்சின்னு நினைக்கல. அவ ஒரு பொண்ணா இருந்ததாலதான் நானும் சிவராஜனும் தடுக்க போனோம். அதுக்கிடையில அசோக அடிச்சதால சிவராஜ் செத்துட்டான். சூப்பர்டா. ஒரு மிருகம் அந்த பொண்ணை கற்பழிக்கிறத நீ வேடிக்கை பார்த்ததுனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா உன்னை நீயே காப்பாத்திக்கவும் உன் பொண்டாட்டியோட அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கவும் நீ யார பலி கொடுக்க போற தெரியுமா? அப்பாவியான அந்த அசோகனோட வாழ்க்கையை தாண்டா பலி கொடுக்க போற. ஒரு குடும்பத்தோட மிகப்பெரிய நம்பிக்கை அவன் தாண்டா. உங்க கைப்பிடிச்சு நடக்க சொல்லி கொடுத்த உங்க அச்சு மாமாவை நினைச்சு அவங்க பையனுக்கு நீ ஒரு நல்ல நீதியை வாங்கி கொடுக்கணும்டா. போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு உங்க பசங்க மேல நம்பிக்கையும் விசுவாசமும் கொஞ்சம் கூட கிடையாது. நாங்க என்ன சொன்னாலும் பொய், என்ன பண்ணாலும் தப்பு. ஒரு காலத்துல எங்க கிட்டயும் உங்ககிட்டயும் ஒரு ஆள் பண்ண அந்த தப்ப எங்களெல்லாம் மறந்துட்டு அதை இன்னும் சுமக்குறீங்க. கொஞ்ச நாளாவே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கதெல்லாம் சரிதானான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க கூட சண்டை போட வரலாம், அட்வைஸ் பண்ண வரலாம். போதும்பா, நான் நிறுத்திட்டேன். நான் எதுக்காக வந்தேன்னா பாட்டிய பத்தி பேசதான். கேஸ பத்தி பேச ஆரம்பிச்சது நீயும் உன் பொண்டாட்டியும் தானே? ஆமா, நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னு உங்களுக்கே எச்சரிக்கை பண்றோம். யாருக்காக நீங்க அசோகனை காப்பாத்த முயற்சி பண்ணீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அசோகனை வெளியில விடும்போது அவனை பாக்குறதுக்கு அவ உயிரோட இருக்க மாட்டா. உங்களோட வளர்ப்பு மக. தூக்க கயிறு அவளுக்கு வேணுமா இல்ல அவனுக்கு வேணுமான்னு நீங்களே யோசனை பண்ணி பாத்துக்கோங்க.
இப்படி பசங்களையும் மருமகளையும் பகிச்சுக்கிட்டு அப்படி என்னத்தை தான் சாதிக்க போறீங்கன்னு புரியல. பாருங்க, இப்ப மட்டும் நீங்க மனசு வச்சீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரத்தை பண்ணிடலாம். வேண்டாண்டா, உங்க மனசுக்குள்ள என்ன பரிகாரத்தை நினைச்சு வச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பண்ற எல்லா தப்பையும் நான் கண்ண மூடி பொறுத்துக்கணும். அதாவது நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட நான் சரணடைஞ்சிடணும். இல்ல, இது வரைக்கும் நான் உங்களை திருத்த தானே முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். சில விஷயங்களை மன்னிச்சும் பொறுத்தும் என் பசங்க எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசணும்னா உங்களை மாதிரியே என் மனசுல உங்களை எதிரியா நினைச்சு பார்க்கணும் போல இருக்கு. இனிமே நாம அப்படியே மீட் பண்ணலாம், எதிரிக்கு எதிரியா. வயசு ஆக ஆக கஷ்டம் நிறைய வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மாவோட விஷயத்துல அது உண்மையாயிடுச்சு. பால்கனில பாட்டியோட கொஞ்சம் துவைச்ச துணியும் இருக்கு, அதையும் நான் எடுத்து கொடுக்கட்டுமா? ஸ்டோர் ரூம்ல ஒரு பழைய ட்ரங்க் பெட்டியும் ஒரு வெத்தலை பெட்டியும் தேக்கு மரத்தலான ஒரு நாற்காலியும் இருக்கு. சாகர வரைக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாட்டி ரொம்ப சேஃபா வச்சிருந்தாங்க. இங்க இருக்கிற யாரும் அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க, தேவையில்லாம இடத்த அடிச்சுக்கிட்டு. உங்க பசங்க கிட்ட சொல்லி வண்டியில ஏத்த சொல்லட்டா? வேண்டாம் ஜெயா, அது எல்லாமே இங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பாட்டி கண்டிப்பா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் இத்தனை வருஷமா வாழ்ந்த இந்த வீட்ல இருந்து ஒரு ஆள் வெளியே போறப்போ நிறைய பொருட்கள் மீதமா இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியே தூக்கி போட்டு எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்க. அம்மாக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள், மருந்து, துணிமணியை தான் நான் இங்கிருந்து எடுத்துட்டு போறேன். நான் போனதுக்கு அப்புறம் காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் இவ எடுத்துட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது. பாட்டியோட கையில விலை மதிப்பு இல்லாதது அவங்க போட்டிருந்த நகை மட்டும் தானே, அதுதான் எப்பவோ உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே. நீங்க இங்க இருந்தப்ப கூட பாட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தது நாங்க தான். அதுக்கான பரிசை பாட்டி எங்களுக்கு நல்லா கொடுத்துட்டாங்க, கூடவே சாபமும் அவமானமும். நீங்க ஏதோ எதிர்பார்ப்போட தான் அவங்கள பாத்துக்கிட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுமா பாவம். அப்புறம் சாபமும் அவமானமும் அது போய் சேர்றவங்களுக்கு கரெக்டா போய் சேரும். தப்பு பண்ணாதவங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வீட்லயும் அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படிதான் உங்க புருஷனோட பாட்டி கிட்ட நீங்க நடந்துக்கிட்டீங்களான்னு யோசிச்சு பாருங்க. நான் கிளம்பணும், வழிய விடுங்க. உங்களுக்காக மறுபடியும் நான் ஒரு பொறுப்பை ஏத்துட்டு இருக்கேன். அது பாட்டியோட வாழ்க்கை. இதுக்கப்புறம் உங்க பாட்டியால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. ஏன் புருஷனோட அம்மாவை நானே நல்லபடியா பாத்துக்கிறேன். ஆனா ஒரு வேண்டுகோள், எங்களை தயவு செஞ்சு கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க.
நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எங்களுக்கு வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களாமா? நாங்க 3 பேரும் இப்ப கூட என்ன பேசணும்னா, அம்மா கிட்ட சுமூகமா போயிடலாம் தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அச்சு மாமாவோட மகனோட கேஸ்ல நீங்க ஏன் இன்வால்வ் ஆனீங்கன்னு எனக்கு புரியுது. அவனை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அத எங்க கிட்ட சொல்லலாம் இல்லையா? என் முகத்தை ஏன் பாக்குறீங்க? போலீஸ்ல நான் கொடுத்த வாக்குமூலத்தை கண்டிப்பா மாத்தி சொல்ல மாட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியுமே. அத பத்தி எதுக்கு என்கிட்ட மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க? தாராக்கு தெரிய வேண்டாம். கஜேந்திர கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி நாங்க புரிய வச்சிருக்கோம். அசோகனுக்கு எதிரா அவன் கோர்ட்ல வாக்குமூலம் கொடுப்பான். ஆனா கிருஷ்ணாங்கிற பொண்ண நீங்க பைரவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என் பசங்க வாழைப்பழம் மாதிரி பேசுறப்பவே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. கிருஷ்ணாவை பைரவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட அவளை ஒரு பாழுங்கிணத்துல தள்ளி கொன்னுடலாம்டா. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எப்படியாவது அந்த சனியனை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க இந்த வீட்டுக்கு தாராளமா வரலாம். நீங்க இங்க வரீங்கன்னா பாட்டிக்கு வரதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்ல. ஏதோ ஒரு பொண்ணுக்காக எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க பாத்தீங்களா? அதை தான் நீங்க மாத்திக்கணும். கடைசி தடவையா உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா மகி? அந்த பொண்ணு நீங்க இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு உங்க அப்பா ரத்தத்துல பிறந்த அந்த பொண்ணு உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணிட்டா? எங்களுக்கு ஒரு அவமானம். 4 பேருக்கு மத்தியில எங்க அப்பாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கான்னு நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு வாயெல்லாம் கூசுது. இந்த மான அவமானம்லாம் உங்களுக்கு கத்து கொடுத்தது யாரு? இதோ இந்த அம்மா தானே. அதனாலதான் உங்களை இன்னும் எதுவும் பண்ணாம விட்டு வச்சிருக்கோம். இல்லனா நீ என்ன என்னடா பண்ணிருப்ப? கொன்னு இருப்பியா? சொல்லுடா. உங்களை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா எவ்வளவு பணம் கொடுத்தாவது அவளை உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா பிரிச்சிருவோம். இப்ப என்னன்னா கொஞ்ச நாட்கள்லயே நாங்க அதுக்காக என்னெல்லாம் பண்ணோம்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும்டா. உங்க வீட்ல இருந்த பத்திரத்தை திருடிட்டா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவை ஜெயில அடைக்கணுங்கிற பிளான் என் பசங்களோட தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? சொந்த பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை இப்படி வேட்டையாடிட்டு இருக்கீங்களே. நீங்க எந்த அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நான் அவளுக்கு உதவியா இருப்பேன்டா. எத்தனை நாளைக்கு உங்களால அது முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்போ என்ன கொன்னு மண்ணுல புதைக்கிறீங்களோ அது வரைக்கும். நான் உயிரோட இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவ உடம்புல மண்ணை வாரி தூத்துறதுக்கு நீங்க இல்ல வேற யாரு வந்தாலும் விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அம்மாவை போகவே விட்டுருக்க மாட்டேன். அது என்னம்மா, அவ வீட்டுக்கு போக கூடாதா? நீ எதுக்காக பயந்துகிட்டு இருக்கிற? மேலங்குளம் விஜயலட்சுமியை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அம்மா மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஆனா வார்த்தையால அவங்க சாகடிப்பாங்கல்ல. அவங்க பெத்த பசங்களும் அவங்களோட பொண்டாட்டிங்களும் மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்கன்னா அம்மாவால சகிச்சுக்க முடியாது பாட்டி. உண்மைதாம்மா, அவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க. இனிமே அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் போக வேண்டான்னு தான் சொன்னேன், அவ தான் கேட்கல. அவளுக்காக அவ எதையுமே செஞ்சுக்க மாட்டா, எல்லாத்தையும் தாங்கிக்குவா. இப்ப நம்ம 2 பேருக்காகத்தான் லக்ஷ்மி உயிரோடையே இருக்கா. பாட்டி, அம்மா வந்துட்டாங்க.
என்னமா பிரச்சனை வரும்? படிக்கிறதுக்காக போன என் பசங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வர்றப்போ நான் அவங்க மேல ரொம்ப ரொம்ப பாசம் காட்டினேன். சாப்பாட்டு ராமனா இருந்த ராஜு வர்றப்போ அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் நான் செஞ்சு வச்சிருப்பேம்மா. மகிக்கு எப்படின்னா வீட்டுக்கு வர்றப்போ அவன் நிம்மதியா தூங்கணும். அப்படியே அவன் 2 நாளைக்கு கண்டினியூவா தூங்கிட்டே இருப்பான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லம்மா? ஆமாம்மா, அவன் போனதுக்கு அப்புறம் ரூமை சுத்தம் பண்றது தானே உன் வேலையே. எல்லாத்தையும் நல்லபடியா கிளீன் பண்ணி தொடச்சு கையால துவைச்சு போட்ட பெட்ஷீட்டை விரிச்சு ரூமை நல்லா சுத்தப்படுத்தி வைப்பேன். கஜாவும் ஸ்ரீயும் ஹாஸ்டல்ல இருந்து தான் படிச்சாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் அவங்க கூட சேர்ந்து விளையாடணும். அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் நடந்துச்சுமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.